18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கணுன்ற அதிர்ஷ்டம் இருந்ததால தானே இப்போது இந்த பதிவையும் என்னுடைய வாக்குகளையும் உன்னால் பார்க்கவும் கேட்கவும் முடியுது. நிச்சயமா உனக்கான உதவியை செய்வதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய அருளாசி பெற்ற அந்த பெண் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போற. இனிமே நீ ஜெயிக்கிறத, உனக்கு நல்லது நடக்க போகிறத யாராலுமே தடுக்கவே முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும், உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே அப்பா கருப்பா என் கூடவே எனக்கு துணையா இருங்க, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்கிறது மட்டும்தானே உன்னுடைய விருப்பமாக இருந்தது. அப்படிப்பட்ட உன் விருப்பத்தையும் ஆசையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி கொடுக்கதான் இந்த பெண்ணை நாளைக்கு உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போறேன். இந்த பெண் என்னை போலவே நல்ல பக்தி கொண்டவளாக இருப்பாளான்னு யோசிக்கிறியா? உன்னை போலவே பக்தி கொண்ட, நல்ல குணம் சொல்ல, எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல மனமுள்ள பெண்ணாகத்தான் அவள் உன்னை நோக்கி வரப்போறா. அவள் மூலமாகவே கூடிய சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வருவ. நீ எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலுமே கூட உன்னை பெத்தவங்களையும் நீ வாழ்ந்த வீட்டையும் நீ பட்ட கஷ்டங்களையும் அவங்க உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கின விதத்தையும் வெளியில் சொல்றதுக்கு தயங்கவோ மறுக்கவோ கூடாது. ஓலை குடிசையாவே இருந்தாலும் உன்னை பெத்தவங்களோட நீ சந்தோஷமா ஒரே குடும்பமாக இருந்தாதான் அது எனக்கு சந்தோஷத்தை தரும். நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் உன்னை பெத்தவங்களை உன் கூடவே வச்சுக்கிட்டு வாழ பழகு. இளமையில வலிமை பெருசா உனக்கு இருக்கலாம், ஆனா முதுமை எல்லாருக்கும் வருவது போல உனக்கும் வரும். அப்போ உன்னை பெத்தவங்களை போல நீ கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இளமையில் வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுத்து உறவுகளை அனுசரிச்சுக்கிட்டு உன் குடும்பத்தையும் உன் கூடவே வச்சுக்கிட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுத்து வாழ பழகு. ஏன்னா உன் குடும்பத்தை விட இந்த உலகத்துல நீ எதையுமே பெருசா சம்பாதிச்சிட முடியாது. உனக்கு நல்லது நினைக்கிற 4 பேர்னா அவங்க உன் குடும்பத்துல உள்ளவங்க தான். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் உன் குடும்பத்தை நீ உன் கூடவே வச்சுக்கும் போது அதன் மூலமா அவர்கள் உனக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாகவும் நீ செய்கிற நன்மைகள் மூலமாகவும் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிலைமை உயரும். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். உனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ சுயநலமாக என்கிட்ட கேட்குறத விட எனக்கு எது நல்லதோ அதை செஞ்சு கொடு கருப்பான்னு உரிமையோடு நீ கேட்டினா உனக்கு உரியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்க பல்கிட்ட இல்லைனாலும் அதை சீக்கிரமாக கொடுப்பேன்ற நம்பிக்கையோட காத்திரு. உனக்கு துணையாக இந்த கருப்பை நான் இருக்கும்போது நீ எதுக்காக கண்டதையும் யோசிச்சு கவலைப்படுற? உன்னை படைக்கும் போதே உனக்கு இதை இப்படி செய்யணும் அதை அப்படி கொடுக்கணும்னு திட்டம் போட்டு எதை கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிச்சு எந்த இடத்துல உன்னை வைக்கணுமோ அந்த இடத்துல தான் உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் மேலே அன்பு குறைஞ்சி பாசம் குறைஞ்சதால மற்றவங்க உன்னை குறை சொல்லலாம், குற்றம் சாட்டலாம். ஆனால் இந்த கருப்பசாமியின் அன்பும் பாசமும் ஒருபோதும் ஒரு துளி கூட உன் மேலே குறையாது என் செல்வமே. நீ ஏன் என்னை நினைக்க மறந்தாலும் நான் எப்போதுமே உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். நீ எப்போதும் உறவுகள் பெருசா பணம் பெருசான்னு யோசிக்க வேணாம். உறவுகளையும் பணத்தையும் சமமாக மதிக்க பழகு. ஏன்னா ரெண்டையுமே உருவாக்குவது கஷ்டம், ஆனால் இழப்பது மிக எளிது. சொந்தக்காரங்கக்கிட்ட ஏதாவது ஒரு முகத்தை காட்டினாலும் சின்ன சண்டை வந்தாலோ உடனே அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடலாம். அதே போல் காசு பணம் சம்பாதிச்சு அது தேவையில்லாமல் ஆடம்பரமாக செலவிட்டாலும் அது உடனே உன்னை விட்டு சீக்கிரமாக விலகி போயிடும். ஆனால் காசு பணம் சம்பாதிக்கிறதும் கஷ்டம், அதே போல் உறவுகள் உன் கூடவே இருக்கும்படி உறவுகளை சம்பாதிப்பதும் கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் திட்டவோ யாருக்கும் சாபமிடவோ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவோ வேணாம். உனக்கு யாராவது இதை செஞ்சாலும் நிச்சயமாக உன் மன கஷ்டத்திற்கு காரணமானவர்களுக்கு இந்த கருப்பசாமி நான் தண்டனையை கொடுப்பேன். நீ எப்போதும் நல்லதையே நான் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன்.